given a number ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க, check if the number is perfect or not. ஒரு நம்பர் பர்ஃபெக்ட்டா இல்லையா நம்ம செக் பண்ணணும். பர்ஃபெக்ட்டா இருந்துச்சுன்னா 1 ரிட்டர்ன் பண்ணணும், இல்லனா 0 ரிட்டர்ன் பண்ணணும். பர்ஃபெக்ட் நம்பர்னா என்ன? A number is said to be perfect if sum of all the factors excluding the number, அந்த excluding the numberனா அந்த நம்பரை தவிர மற்ற எல்லா ஃபேக்டர்ஸ், அந்த நம்பருடைய ஃபேக்டர்ஸ் எல்லாத்தையும் நம்ம சம் பண்ணோம்னா, அதாவது ஆட் பண்ணோம்னா, it should be equal to a number. For example 6 எடுத்துப்போம். 6 ஓட ஃபேக்டர்ஸ்லாம் என்ன? 1 2 3. இந்த நம்பர்ஸ்லாம் 6 டிவைட் பண்ணும். ஸோ 6 டிவைட் பண்ற நம்பர்லாம் 6 ஓட ஃபேக்டர்ஸ். ஓகே, எக்ஸ்க்ளூடிங் தட் நம்பரை தவிர, ஏன்னா 6 6 ஓட ஃபேக்டர் தான். ஸோ 6 மட்டும் தவிர்த்து இது எல்லா நம்பரையும் ஆட் பண்ணா நமக்கு அந்த நம்பர் வந்துச்சு அப்படின்னா then this number is a perfect number. அப்ப நம்ம 1 ரிட்டர்ன் பண்ணணும், இல்லனா 0 ரிட்டர்ன் பண்ணணும். சோ இதுல முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, ஃபர்ஸ்ட் செக் பண்ணுங்க, இது ஆர்டர் ஆஃப் ஸ்கொயர் ரூட் ஆஃப் n தான் நம்ம டைம் காம்ப்ளெக்சிட்டி. அப்ப ஒரு நம்பர் 15 கொடுக்கறாங்க அப்படின்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 15 என்ன வரும்? ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3 3s are 9, 4 4s are 16. சோ அப்ப ஸ்கொயர் ரூட் ஆஃப் 15 3 தான் இருக்கு. அப்ப நீங்க போடுற லூப் 3 டைம்ஸ் ரன் ஆகும். ஓகே, சோ அப்ப 1 ல இருந்து 3 வரைக்கும் தான் ரன் ஆகணும். ஆனா அது இருக்கிற 15 ஓடைய எல்லா ஃபேக்டர்ஸையும் நீங்க ஆட் பண்ணணும். கரெக்ட்டா? அப்ப நான் என்ன பண்ணுவேன்னா ஆப்வியஸா ஆட் பண்ணணும். கரெக்ட்டா? ஆட் பண்றதுக்கு சம்னு ஒரு வேரியபிள் வச்சுப்பேன். எப்போதுமே 1 எல்லாத்தோட ஃபேக்டர்ஸ் தான். கரெக்ட்டா? எந்த நம்பர் எடுத்தாலுமே 1 அதோட ஃபேக்டர். அதனால அதை 1க்கு இனிஷியலைஸ் பண்ணிக்கோ. அப்புறம் ஒரு லூப் போடணும். லூப் எதுல இருந்து வரும்? 1 ஆட் பண்ணியாச்சு. 2ல இருந்து அந்த நம்பரோட ஸ்கொயர் ரூட் வரைக்கும் போகணும். கரெக்ட்டா? இப்போ என்ன செக் பண்ணணும்? if அந்த நம்பர் 2 அந்த நம்பரை டிவைட் பண்ணுதா இல்லையான்னு செக் பண்ணணும். இது என்னன்னா இந்த லூப் வேரியபிள் ஒரு வேரியபிளா நம்ம அந்த நம்பரை டிவைட் பண்ணுதான்னு செக் பண்ணணும். டிவைட் பண்ணுச்சு அப்படின்னா அந்த வேரியபிளை சம் கூட ஆட் பண்ணிடணும். sum plus equal to அந்த லூப் வேரியபிள். ரைட்? லூப் போய் ஒரு நம்பரா செக் பண்றோம். இப்ப பிரச்சனை என்னன்னா 15க்கு பாத்தீங்கன்னா நம்ம செக் பண்றது 1ல இருந்து ஆர்டர் ஆஃப் ஸ்கொயர் ரூட் ஆஃப் nன்றதுனால 1ல இருந்து 3 வரைக்கும் தான் லூப்பே ஓடும். ஆனா 3யும் ஒரு ஃபேக்டர், 5யும் ஒரு ஃபேக்டர். கரெக்ட்டா? அப்ப எப்ப 3 டிவைட் பண்ணுது அப்படினா, சப்போஸ் 3 டிவைட் பண்ணுது அப்படின்னா உன் நம்பர் 15/3 which is what 5 5யும் டிவைட் பண்ணும். கரெக்ட்டா? அப்ப நம்ம சம் கூட 5யையும் ஆட் பண்ணணும். ஓகே, இப்ப 15 உடைய ஃபேக்டர்ஸ்லாம் என்ன? 1 3a 5a 15. இதான ஃபேக்டர்ஸ். ஆனா நம்ம லூப் ரன் பண்றது ஸ்கொயர் வரைக்கும் தான் ரன் பண்றோம். 3 வரைக்கும் தான் ரன் பண்றோம். சோ வெறும் 1 + 3 மட்டும் ஆட் பண்ணா பத்தாது. இந்த 5யையும் ஆட் பண்ணணும். கரெக்ட்டா? அப்ப எப்படி ஆட் பண்றது? 3 15 டிவைட் பண்ணுது. கரெக்ட். 3 15 டிவைட் பண்ணுதுன்னா 3/15 என்ன? 5. அப்ப 5யும் 15 டிவைட் பண்ணும்ல. அதனால அப்படி பார்த்து இந்த 5யும் ஆட் பண்ணிக்கணும். ஓகே, சோ இப்ப கோட் அடிப்போம். சோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்றோம்? as usual சொன்ன மாதிரி சம்ம 1க்கு அலோகேட் பண்றோம். லூப் எதுல இருந்து வரணும்? 2ல இருந்து வரணும். எது வரைக்கும் போகணும்? ஸ்கொயர் ரூட் math dot ஸ்கொயர் ரூட் ஆஃப் n வரைக்கும் போகணும். அப்புறம் நம்ம இங்க இருந்து ஒரு நம்பரா போகணும். ரைட்? ஒரு நம்பரா போகும்போது if நம்ம கொடுத்திருக்கிற நம்பரை நம்ம I டிவைட் பண்ணிடுச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்? நம்ம சம்முல போய் அந்த நம்பரை ஆட் பண்ணணும், ஃபேக்டரை ஆட் பண்ணணும்.
sum plus equal to I. கரெக்டா? இப்ப வந்து 3 வந்து 15 டிவைட் பண்ணிருச்சு. ஓகே, if n divided by I போட்டா என்ன வரும்? 15/3. 15/3 வருதா? 15/3 not equal to 3. See, not equal to I. அதாவது நான் என்ன ஆட் பண்ணணும்? 15/3 இருக்குல்ல, 5 ஆட் பண்ணணும். 5 ஆட் பண்றதுக்கு முன்னாடி சில 36 இருக்குன்னு வச்சுக்கேன். 36 இருக்கு அப்படின்னா 6 வருது. So 6 divided by 36 divided by 6 இன்னொரு 6. அப்ப திருப்பி நான் இந்த 6 திருப்பி இன்னொரு ஆட் பண்ண கூடாது. அப்ப 36 divided by 6 not equal to 6 இருக்கு. அது not equal to இருந்தா மட்டும் என் சம்ல நான் என்னத்தை ஆட் பண்ணணும் அப்படின்னா sum plus equal to என்னத்தை ஆட் பண்ணணும்? அந்த n divided by I. என்ன, நம்ம 1ல இருந்து 3 வரைக்கும் போனோம். 15 வந்து 3 டிவைட் பண்ணுது. அதனால என்ன பண்ணோம்? 3 ஆட் பண்ணிட்டோம். ஆனா நம்ம 5 ஆட் பண்ணணும். 5 எப்படி வரும்? 15 divided by 3 போட்டா நமக்கு 5 வந்துடும். இந்த 5 ஆட் பண்ணணும்ல. சோ அதை டிவைட் பண்ணும்போது அந்த நம்பர் சேம் நம்பரா இல்ல அப்படின்னா divided by n divided by I 15 divided by 3 இந்த 5யும் சம்முக்கு ஆட் பண்ணிடுறோம். ஓகே, இப்போ எல்லா ஃபேக்டர்ஸும் ஆட் ஆயிடுமா ஸ்கொயர் ரூட் ஆஃப் இதுல? சோ எல்லா ஃபேக்டர்ஸ் ஆட் ஆனதுக்கு அப்புறம் நம்ம என்ன செக் பண்ணணும்? if sum is equal to n எல்லாம் ஆட் பண்ணதுக்கு அப்புறம் sum equal to n இருக்கு அப்படின்னா then return 1 இல்லனா return 0. so சில டெஸ்ட் கேஸ் ஃபெயில் ஆச்சு. என்னன்னா நம்ம n equal to 1 போட்டோம்னா அதுக்கு நம்ம 1 ரிட்டர்ன் பண்றோம் அந்த டெஸ்ட் கேஸ். so 5 கீழ எல்லா நம்பருமே வந்து பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் கிடையாது. so 5 கீழ இருந்தா இங்கே ரிட்டர்ன் பண்ணிடுறேன் பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் இல்ல அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் நமக்கு இன்புட் என்ன டேட்டா டைப் வருதோ நம்ம யூஸ் பண்ற டெம்பரரி வேரியபிளும் அதே டேட்டா டைப் இருந்தா பெட்டர். நான் இந்த சம் எல்லாம் இன்டென்ட் ஸ்டோர் வச்சிருந்தேன். அதனால என்ன ஆயிடுச்சுன்னா ஒரு பெரிய நம்பர் கொடுக்கும்போது ஒரு டெஸ்ட் கேஸ் ஃபெயில் ஆயிடுச்சு. ஏன்னா லாங் வந்து 8 பைட்ஸ், இன்டிஜர் வந்து வெறும் 4 பைட்ஸ் தான். ஸோ ஒரு பெரிய நம்பரா இருக்கும்போது 4 பைட்ஸ்ல அதை ஸ்டோர் பண்ண முடியல. அதனால டெஸ்ட் கேஸ் ஃபெயில் ஆயிடுச்சு. ஸோ ஜென்ரல் ரூல் நமக்கு இன்புட்ல எல்லாம் டேட்டா டைப் வருதோ டெம்பரரி வேரியபிளும் அதே டேட்டா டைப்ல நம்ம யூஸ் பண்றது பெட்டர்.